படைத்தலைவன் படம் பாத்தீங்களா? படம் என்ன இருக்கு? படைத்தலைவன் படம் அருமையா இருக்கு. விஜயகாந்த் பையன் நடிச்சிருக்காப்ல. இது 2வது படம். ம். 2வது படமே இல்ல. ஒரு நல்ல ஒரு 10 படம் நடிச்சா எப்படி இருக்கும்? அவ்வளவு சூப்பரா நடிச்சிருக்காரு. படத்துல ஃபைட் சீன் அவ்வளவு சூப்பரா இருக்கு. வில்லன் வந்து போட்டிருக்காங்க கேஜிஎஃப் வில்லனை. 2 பேரும் கரெக்டா அதாவது ஈக்குவலா பண்ணிருக்காங்க. படத்துல பாடல்களும் அருமையா இருக்கு. இசை பேக்ரவுண்ட் இசை ஆகட்டும், அந்த காட்டுற சீனு, அந்த இது மலைப்பகுதிகள், இந்த யானை சம்பந்தப்பட்ட சீனு, இதெல்லாம் அவ்வளவு சூப்பரா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இந்த லவ் சீன் எப்படின்னா இருக்கு? ஹீரோக்கு ஹீரோனிக்கும் ஹீரோயின் லவ் சீன் ரொம்ப இதா இருக்கு. படத்தோட நல்ல இதா இருக்கு. படம் சூப்பரா இருக்கு. இந்த ஃபைட் சீன் எப்படி எடுத்திருக்காங்க? விஜயகாந்த் எப்படி ஃபைட் எல்லாம் பண்ணுவாரு நல்லாவே தெரியும். இப்ப விஜயகாந்த் பையனுக்கு எப்படி பண்ணலாம் சீன் எல்லாம் கொடுத்துருப்பாங்க நீங்க நினைக்கிறீங்க? அதாவது விஜயகாந்த் தான் ஃபைட்டுனாலே ஃபர்ஸ்ட் விஜயகாந்த் படத்தை தான் நம்ம போய் ஃபர்ஸ்ட் பார்ப்போம். விஜயகாந்த் படம் தான் அப்பெல்லாம் வந்து அதே மாதிரியே அவங்க பையனும் விஜயகாந்த் பையங்கிறத இதுல வந்து காமிச்சிட்டாரு. ஃபைட் சீன்லாம் ஒவ்வொன்றும் அருமையா வந்திருக்கு. நல்ல ஒரு நேச்சுரலாவும் இருக்கு ஃபைட். ஓகே, அந்த ஃபைட் சீன் பார்க்கும்போது ஆக்சுவலா என்ன மாதிரி சீன்லாம் உங்களுக்கு பிடிச்சிருக்கு? இந்த இதுல வந்து பாத்தீங்கன்னா விஜயகாந்த் ஃபைட் அந்த பையன் அவர் ஃபைட் பண்ணும்போது யானைக்கு அடியில இருந்து கீழே வந்து ஓடியார மாதிரி ஒரு சீன் இருக்கு. அதெல்லாம் வந்து அவ்வளவு அருமையா பண்ணிருக்காரு. அவ்வளவு பெரிய உடம்பு வெயிட்டு, ஆள் ஹைட்டு, அவரே குடிஞ்சி அந்த இதுல யானையில அந்த கீழே குடிஞ்சி வந்து வெளியே வந்து ஃபைட் எல்லாம் பண்ணிருக்காரு. அவ்வளவு சூப்பரா இருந்தது ஃபைட். இல்ல விஜயகாந்த் பாடல் என்ன யூஸ் பண்ணிருக்காங்களா? அது பார்க்கும்போது இப்ப ஆக்சுவலா ஆடியன்ஸ் என்ன மாதிரி எஃபெக்ட் பண்ணாங்க? இந்த அந்த ஃபைட் சீனுக்கு அவர் அந்த உள்ள இருந்து யானையில இருந்து என்ட்ரி ஆகி வெளியே வரும்போது நீ பொட்டு வச்ச தங்க குடம்னு ஒரு பாட்டு இருக்குல்ல, அந்த பாட்டு இந்த பையனுக்கு போட்டிருக்காங்க. அவ்வளவு அருமையா வந்திருக்கு. இவருக்கு தான் இது பொருந்தும் இந்த பாடல். விஜயகாந்த் ஐயா அவர்களை காமிச்சிருக்காங்களா அந்த படத்துல? இந்த விஜயகாந்த் ஐயாவை ஃபர்ஸ்ட் காமிச்சிடறாங்க படத்துல. வந்து படத்துல அவங்க அப்பாவை காமிச்சதுக்கு அப்புறம் தான் இந்த படமே ஸ்டார்ட் ஆகுது. படத்துக்கு ஸ்டார்ட் ஆகுது. அதை தவிர்த்துட்டு பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல நடிச்சிருக்காங்க அப்படின்னு ஒரு விமர்சனம் பாத்தீங்கன்னா கேஜிஎஃப் வில்லன் மெயினா சொல்லலாம். ஹீரோயின் நல்ல புது முகமா இருந்தாலும் அருமையா நடிச்சிருக்காங்க. அதுவும் இல்லாம காமெடி ஆர்டிஸ்ட் ஒரு 2-3 பேர் போட்டிருக்காங்க. அவங்களும் இந்த படத்தோட ஏறி வராங்க. படம் கதை அருமையா இல்ல. இதுல நிறைய பேர் என்ன சொல்றாங்கன்னா விஜய் இருக்காரு, ராவலாரன்ஸ் அண்ணா இருக்காரு, இது மாதிரி புது பெரிய பெரிய ஹீரோ எல்லாம் பாத்தீங்கன்னா இந்த படத்துல இருக்காங்க அப்படின்னு ஒரு தோற்றத்தை உருவாக்குறாங்கல்ல. இதை பார்த்துட்டு வந்திருக்கீங்க, இது எப்படி உண்மையா பொய்யா? இது வந்து நீங்க படத்துல பார்த்தா தான் தெரியும். ஏன்னா வந்து நம்ம சொல்லிட்டோம்னா சஸ்பென்ஸ் போயிடும். அதனால நீங்க படத்தை போய் பாருங்க. நம்ம எதிர்பார்க்காத சஸ்பென்ஸ் எல்லாம் படத்துல வச்சிருக்காங்க. படம் அருமையா வந்திருக்கு. ஓகே, இது கும்கி மாரி கும்கி 2ன்றாங்க இல்லையா அந்த படம் பார்த்து? அது அவங்களுக்கு என்ன சொல்ல விரும்புறீங்க? இது கும்கி படத்துக்கு சம்பந்தமே கிடையாது. நம்ம கும்கியை நினைச்சிட்டு அந்த படத்துல போய் பார்த்தோம்னா கும்கியோட இது வேற ஜானர்ல எடுத்திருக்காங்க. படம் அவ்வளவு அருமையா வந்திருக்கு. தியேட்டர்ல போய் பாருங்க, அப்பதான் அதோட ஃபீலிங் புரியும். ஏன்னா கும்கி படத்துல யானை இருக்கும், காட்டுவாசி மாதிரி எப்படி இருப்பாங்களோ அது மாதிரி பண்ணுவாங்க. அப்புறம் அதுல உழுக்குற லவ் எப்படி இருக்குமோ அது ஃபுல் அங்க இருக்கிற துணி எல்லாம் எப்படி போடுவாங்களோ அது அதே மாதிரி ட்ரைலர் பார்க்கும்போது அந்த மேட்ச் ஆகுது இல்லையா? கும்கி படத்துல வந்து ஒரு யானையை வந்து அடக்கிறதுக்காக இந்த யானையை கூட்டு போவாங்க வெளியூருக்கு. இது அப்படி கிடையாது. முழுக்க முழுக்க அந்த யானைக்காகவே விஜயகாந்த் மகன் போராடி நடிச்சிருக்காரு. அது காட்டுலயும் அந்த உள்ள கேஜிஎஃப் வில்லனுக்கும் அந்த காட்டு அழிக்கிறதுக்காக சதி பண்ண நடக்கும். அதை வந்து அருமையா காமிச்சிருக்காங்க. அந்த கதைக்கும் இந்த கதைக்கும் எந்த சம்பந்தமும் இல்லை. படம் அருமையா வந்திருக்கு. ஓகே.